ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் டிஎன்எஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெக்ரியேஷன் வித் த கிங்ஸ் பவர் மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் சாப்டரில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாண்டையம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருப்பான். ஸோ அதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனோட கத்தியை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு திரும்பி ஒரு விட்றான். ஸோ மொட்டை மாடையன்னு பார்த்தீங்கன்னா நான் யார் தெரியுமா, நான் ஒரு பி ரேங்க் வில்லன்றான், நீ எப்பறம் என்னால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பேசுகிறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு ஸ்கில்ஸ்லாம் வச்சுக்கிட்டு என்னை நீ அட்டாக் பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்கின் அப்படிங்கிற அவனோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண கிளம்புறான். மொட்டை மாடையன்னு அட்டாக் பண்ண கிளம்புறான். ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்டாக்ஸாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. பட் ஹீரோவுக்கும் சரி மொட்டை மாடையனுக்கும் சரி எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஏ ரேங்க் பிளேயரும் பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போது அந்த மொட்டை மாண்டையே சொல்கிறான், டே தம்பி நீ எப்படி இங்கே வந்தெல்லாம் தெரியாது, என் அட்டாக்ஸ் உன் மேலே பட்டு உனக்கு எதுவும் ஆகலை, நீ உன் பவர் தான் கெத்துன்னு நினச்சிட்டு இருக்காத இப்போ பாரு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். அவன் பவர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெல்த்துன்னு சொல்லி ஹீரோக்கு தெரிஞ்சிடுது. சொல்கிறான் அவன் ஸ்கில்லாம் ஒரு வேஸ்ட்டான ஸ்கில்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ அதையும் பார்த்துலான்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மாண்டையும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பின்னாடி போகிறான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி அட்டாக் பண்ண போகிறான். டக்குன்னு அந்த மொட்டை மாண்டையை பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டோன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி பிளாக் பண்ணுறான். பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியோட கத்தி அவன் கையில் பட்டு ரத்தம் வருது. ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான், என்னடா ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு மொட்டை மாண்டியம் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு ஏகப்பட்ட அட்டாக்ஸை பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே லான்ச் பண்ணுறான். அவன் உடம்புலேருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஹீரோ யோசித்து பார்க்குறான், இந்த ஸ்டோன் ஸ்கின்னை தாண்டி எப்படி இவனால் என்ன அட்டாக் பண்ண முடியுதுன்னு யோசித்து பார்க்குறான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாம் தெரிய வருது. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஸ்கின்னோடைய வீக்கான இடத்துலையும் ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா விரிசலை வர வச்சு ஸோ அதில் அட்டாக் பண்ணுறான். ஸோ அதில் அட்டாக் பண்ணதுனால தான் நமக்கு ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். இந்த மொட்டை மண்டியை ஸ்டார்டிங்லேருந்து இதுதான் பிளானாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே எப்படி நான் ஒரு டி ரேங்க் பி ரேங்க் உள்ள ஒரு பிளேயரை தோக்கடிக்க முடியும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். பரவாயில்ல இந்த டெஸ்ட்டு நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்துட்டு இந்த மொட்டை மண்டையை என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு கதையை முடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொட்டை மண்டையை பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்டோன் ஸ்கில் பவரை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு உன் மொட்டை மண்டை உன்னோட ஸ்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் உன்னோட ஸ்கில்லை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய டிஃப்ரெண்ட்டான பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மொட்டை மட்டையை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே ஒரு இடத்துல நின்றுறான். இந்த பூமியில் இந்த மாதிரி ஒரு மானா கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மட்டையை ஷாக்காகி நிற்கிறான். பரவாயில்ல அவனை போய் அட்டாக் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கில்லை பாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். ஸோ ஹீரோ சுற்றி ஏகப்பட்ட மொட்டை மண்ணிங்களாம் வர மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவனுடைய டிஃப்ரெண்ட்டான ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா மொட்டை மண்ணியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோவுடைய ப்ரிடேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவனை அட்டாக் பண்ணுறதுனால அந்த மொட்டை மண்டையை பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக போயிடுறான். அந்த இடத்த கட் பண்ணால் அந்த ஏ ரேங்க் பிளேயர் தான் காட்டுறாங்க. அந்த ஏ ரேங்க் பிளேயர் பார்த்திங்கன்னா என்னால் காப்பாற்ற முடியல மனுஷனுங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். அவனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த பெரிய பீஸ்ட் வந்து ஏந்திரிச்சு நிற்கிது. பீஸ்ட்டு பார்த்திங்கன்னா யாரோட அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது கோவத்தை பார்த்திங்கன்னா அந்த ஏ ரேங்க் பிளேயருக்கு மேலே ஒரு வேறு லெவல் அட்டாக் வைக்கிது. பட்டு அந்த பீஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்த பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. அந்த இடத்துல அந்த ஏ ரேங்க் பிளேயரே காணும். அந்த பீஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கும், எங்கடா அந்த ஏ ரேங்க் பிளேயர் போனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த மொட்டை மண்டையிலேருந்து எடுத்த ஸ்டெல்த் மோடை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஏ ரேங்க் பிளேயரை ஒத்தையில் தூக்கிட்டு வந்து அட்டாக்கை போட்டிருப்பான். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா அவனுடைய ஸ்ட்ரென்த் மோட்லேருந்து வெளியே வந்துட்டு நீ சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அந்த பீஸ்ட்டை மறைச்சி பார்க்குறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை கைஸ்.